ஹாய். கண்டிப்பாக வந்து என் ஸ்டேட்டஸை பார்ப்பீங்க. நான் வந்து இப்போ தான் வந்து சரியான தலைவலி. ஸோ வந்ததுமே நான் ஒரு 2 வீடியோ போட்டுட்டு, சரிங்களா, ஒரு 2 மெசேஜை கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களோட மனவேதனைக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா இருக்குன்னா, நான் ஒரு விஷயத்தை எடுத்துனா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக விட மாட்டேன். அதுதான் என்னோடய கொள்கை. அதே மாதிரி அவங்க எனக்கு வந்து அவங்க தவிக்கிற தவிப்போ அது இன்னும் தெரியல, எனக்கு கடவுள் கொடுத்த எனக்கு வந்து அது எனக்கு ஒரு மனசாட்சி அவர் உருவாக்கிட்டார். ஸோ அது விபத்தான்னு கூட எனக்கு அது தெரியாது. நான் வந்து அதில் அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸாக அதில் நான் நுழைஞ்சிருவேன். அது கொஞ்சம் முடிகிற வரைக்குமே நான் வந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்குற வரைக்கும், அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வர வரைக்குமே நான் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக நின்றுட்டுருப்பேன், ஒரு கதுவாக நிற்பேன். ஸோ அதனால் நான் ஒன்றே தான் சொல்வேன், ஒரு விஷயத்தை போராடுறீங்களா, யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு மைண்டை வந்து அங்கங்கே அலப்பாய வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று என்னோடய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் யார் வந்தாலும் நான் இதுதான் பதில் கொடுப்பேன். சரிங்களா? உண்மையாக சொல்கிறேன். நிறைய நான் இது வரைக்கும் சந்தித்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் ஒவ்வொருத்துக்குலையும் நான் பார்க்குறேன், அவங்க தவிச்ச தவிப்புகள், அவங்க வந்து ஒரு கொக்கி மாரி ஒன்றில் மாட்டிக்கிட்டு அவங்க அழல் படுற விஷயம். ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்க யாரை தேட போகிறது கிடையாது. அந்த தெரியாத ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஒரு மங்கினி மாதிரி அவங்க அதில் லாக் ஆகிட்டு அவங்க பட்ட கஷ்டத்தில் நான் வந்து ரொம்பவே பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அதனால் நான் சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஓகே, பாய், குட் நைட்.